இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா, பிரைஸ். நிருபத்திலே பவுல் நிருபத்தில் எழுதுகிறார், தீமோத்திக்கு நீ நல்ல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி எழுதுகிறான். அல்லேலூயா, ஆமென். ஒரு போர் சேவகன், ஒரு இராணுவ வீரன், அவன் கேப்டனால் பிராக்டிஸ் படப்படுகிறான். சுமார் 6 மாதம் 1 வருஷம் எல்லாமே அவன் எப்படி பயிற்சி, ஓட்ட பயிற்சி ஆனாலும் சரி, என்னெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே கேப்டன்கள் கற்றுக் கொடுக்கறது உண்டு. அடுத்து துப்பாக்கி பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க, கையடியை கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அதில் யுத்தம் செய்வதற்காக சிலரை தெரிந்து கொள்வாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தமானால் அந்த தெரிந்து கொள்ளுகிறவர்களை அந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி அணிவொருக்கி இன்னும் பிராக்டிஸ் கொடுத்தாக்கும் அவர்களை அனுப்பி வைக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனையானால் பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கர குழப்பமானால் அங்கேயும் வந்து போலீஸால் அடக்க முடியலன்னு சொன்னால் இராணுவமோ சிஆர்பி அனுப்புவாங்க. இதுவங்களை எல்லாமே எப்படி யுத்தம் செய்ய வேணும், அடுத்த நாட்டுக்கிட்ட துணிகரம் யுத்தம் செய்வாங்க. உள்நாட்டில் அப்படி யுத்தம் செய்ய மாட்டாங்க. காரியம், உள்நாட்டு நம்முடைய மக்கள். அல்லேலூயா, பிரைஸ். அப்போ அப்படித்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இப்போதும் யுத்தம் நடந்து கொண்டு நமக்கு தெரியும். அப்போ யுத்த களத்தில் நிற்கிற மனுஷன் யாருக்காக யுத்தம் செய்கிறான்? நாட்டுக்காக யுத்தம் செய்கிறான், நாட்டுக்காக. அதில் சாவும் இருக்கும், பிழைப்பும் இருக்கும். ஒரு யுத்தம் வருதுன்னு சொன்னால், இப்போ காஷ்மீரில் போய் யுத்தம் செய்ய போன்னு சொன்னால், அந்த யுத்த மனுஷன் நல்லா தூங்குவானா, நல்ல சந்தோஷமாக இருப்பானா, நல்ல சிரித்திருப்பானா, எப்படி இருப்பான்? அந்த யுத்தம் முடித்து வந்தாதான் வகை. அது என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியாது, வந்தாதான் வகை. அப்போ மனைவியை தேற்றி போகிறான், பிள்ளைகளை தேற்றி விட்டு யுத்த களத்துக்கு போகிறான். சில வேளையில் ஜெயம் எடுத்து திரும்பி வந்தால் லீவுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்தாலும் எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமே, எப்போ கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனபடி அவர்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது போல சபை, நீங்கள் யுத்த களத்திலேயாக நிற்கிறது கண்ணும் கருத்துமாய் நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் வெளியேற வேண்டியது இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை 5 லட்சம் புருஷர்களை தெரிந்து கொண்டு அவர் விரும்ப யுத்தக்களம் விரும்ப சில நாடுகள் எல்லாம் அவருக்கு தேவையில்லைன்னு சொன்ன அந்த நாட்டை எல்லாம் அழிப்பதற்கு அவர்களை பயன்படுத்தினார். அவர்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே யுத்தக்கலாம். ஃபர்ஸ்ட் யுத்தமே அமலேக்கியர்கள்ட்ட, இன்னைக்கு முடியல் அந்த யுத்தக்கலாம். அந்த யுத்தக்களத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டவர் சொல்லுகிறபடியே யுத்தம் செய்தாங்க. எரிகோ பட்டணத்தில் யுத்தம் செய்யும் போது கர்த்தர் சொன்னபடியே யுத்தம் செய்தாங்க. எரிகோ மதில்கள் எல்லாம் விழுந்துட்டு உள்ள போய் எல்லாரையும் கொன்று சுடுகாடாக்கி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் ஆயி பட்டணத்துக்கு போகும்போது இந்த எரிகோவிலிருந்து சின்ன பொருட்களை ஆகான் என்று சொல்ல ஒரு மனுஷன் களவாண்டதுனால ஆயி பட்டணத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ். ஜோசுவா கண்ணீரோட ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்சுகிறான். இந்த சின்ன ஆயி பட்டணத்தில் நாங்கள் தோற்றோம் என்று அறிந்தா எல்லா கானானியர்களும் உஷாராகுவாங்க, எங்களால் யுத்தம் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்சுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ். அப்போது மறுமொழி கொடுத்து ஆகானை காண்பித்து கொடுத்து அவனை குடும்பத்தை சுட்டரித்து பின்பு அவன் கொள்ளையடித்த பாத்திரங்கள் எல்லாம் சுட்டரித்த பின்பு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். பின்பு மீண்டும் யுத்தங்கள் ஜெயமானது, கானானை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்ப நீங்க யுத்தம் செய்கிறது வந்து நீங்க நினைக்கிறது, நான் ஒரு விசுவாசியா வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை,
நான் வீட்டில் வாழுகிறேன், வேலை செய்கிறேன், ஒரு விசுவாசியை வந்திருக்கிறேன், போறேன், எனக்கு ஒரு பாரம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் யுத்தம் செய்கிறவள் அல்ல. யுத்தம் செய்கிறவள் அல்ல. உங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாக வேண்டும். நான் சபைக்கு போறேன், என்ன அர்த்தத்தை பிடித்து கொண்டு வருகிறேன், என்ன அர்த்தம் என கிடைக்கிறது, இவங்க என்ன பேசுறாங்க, நான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த காரியங்களை பார்த்து சபைக்கு வந்து போகலாம் என்று சொன்னா நீங்கள் ஒருபோதுமே பரலோக ராஜ்யத்தை காணான சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே. நான் தப்பா சொல்றேனா? அல்லேலூயா. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும்போது ஜோசுவா என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான், காலேப்பு என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து மோசே போடுகிற சகல ஆர்டர்களும் ஆமென் என்று சொல்லி இந்த ரெண்டு பேரும் கேப்டனா நின்று யுத்தம் செய்தார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னும் சீனாய் மலையிலே மோசே ஏறி போய் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கீழே வரும் வரை மோசே நம்பி அந்த பெரிய பர்வதத்தின் அடி, அப்படி அந்த அடி வாரத்தில் ஜோசுவா காத்திருக்கிறான். 40 நாள் காத்திருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர்கள் தங்களுடைய முதுகை காட்டாம தைரியமாய் யுத்தம் செய்ததினாலே கர்த்தர் இந்த 2 பேருக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். காலேப்பும் ஜோசுவாவும் வேற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இவர்கள் கானான்ல போய் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லாது. 20 வயதுக்குள்ள பிள்ளைகளும் கானான்ல போய் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லு. 5 லட்சம் புருஷர்கள் புறப்பட்ட இடத்துல. அல்லேலூயா. அப்ப நீங்கள் இப்ப மெச்சோர்டான விசுவாச பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகளை போல அல்ல, பெண் பிள்ளைகள் ஆனாலும் நீங்கள் மெச்சோர்ட் ஆயிட்டீங்க. இங்க சகோதரர்கள் ஆனாலும் மெச்சோர்ட் ஆயிட்டீங்க. உங்க பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குறது உங்க வேலை. அல்லேலூயா. உங்களுக்குரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், நாங்கள் அல்ல. எனக்குரிய இடத்தை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், என் மனைவிக்குரிய இடத்தை அவள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதுல நானும் சொந்தமாக்கி கொடுக்க முடியாது, அவர்களும் சொந்தமாக்கி தர முடியாது. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. அப்ப அது சபையை மெச்சோடுபடுத்தி சபை எதில கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அன்றைக்கு மாம்ச மனுஷனோடு யுத்தம் செய்தது போல இந்த தேசத்தில் பரவி கிடக்கிற ஆவிகளோடு யுத்தம் செய்ய கர்த்தர் உங்களை பழக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்தாதான் அந்த ஜீவ கிரீடம் சூட்டப்படுமே தவிர, யுத்தம் கொண்டு ஜெயம் எடுக்காவிட்டால் ஒருவருக்கும் கிரீடம் சூட்டப்படாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது மற்ற சபைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காது, அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நான் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறேன், நீங்களும் சேர்ந்து யுத்தம் செய்தான் ஈஸியா ஜெயம் எடுக்கலாம் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுற. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் வார்த்தையில பேசும்படியாய், கர்த்தர் விடுதலை தரும்படியாய், அற்புதங்களை செய்யும்படியாய் ஆவியான உங்கள் மத்தியிலே உங்க இருதயத்தை தொடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. வாதத்தில் கஷ்டப்படுற ஆளா இருக்கும், வாதத்தில் நீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்சுக்கிடுங்க, கர்த்தர் சுகம் தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம் என்றுள்ள தீர்மானம். அப்போ ஆண்டவர் எதுக்கு யுத்தம் செய்ய வைக்கிறார்? பரலோக ராஜ்யத்திலே உங்களை நிரப்புவதற்காக. ஒரு தேவ மனுஷன் பேசும்போது எத்தனை தூதர்கள் விழுந்தார்களோ அத்தனை தூதர்களையும் தூதர்களுக்கு ஏற்றபடி ஜனத்தை உருவாக்கி அவர்கள் மகிமை அடைந்தவுடனே அந்த இலக்கம் முடிந்து விட்டது, அவர்களை அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு முடி உண்டாக்குவார் என்று சொல்லி நல்ல ஒரு சுவிசேஷன் பேசினார். நான் அதுக்கு டவுட்டா இருந்ததுனால நானும் கேட்டேன், ஆண்டவரே இது எனக்கு ஒத்து வரவில்லை காரியம். எங்களை வேலிகளிலும் சந்துகளிலும் பலியிடத்திலும் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்ததாக்கும். சபை நேற்று கேட்ட வார்த்தையின்படி ஆசாரியனை அழைத்து வரவில்லை, பிரதானி அழைத்து வரவில்லை, பிரபுக்கள் அழைத்து வரவில்லை, ராஜாக்கள் அழைத்து வரவில்லை. ஒருவர் வராம இருந்ததுனாலே விருந்து பயங்கரமா இருக்குது. சந்திலும் வழி சந்திலும் நிற்கிற உங்களை என்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வர சொன்னார்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் இன்னி ஒரு கொஞ்ச காலம் பாடுபட்டால், கொஞ்ச காலம் உபத்திரத்தை சகித்தால் நீயும் நல்லா இருப்ப, உன் தலைமுறை நல்லா இருக்கும். அதற்கு பின்பாக உன் காலம் இந்த இடத்திலிருந்து கடந்து போனால் நீ செய்த நல்ல கிரியையின்படி உன் தலைமுறை 7 தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கும். உனக்கும் பரலோகத்தில் அந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? யுத்த களத்திலே நிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னது தேவதூதர்கள் விழுந்து போன தேவர்களுக்கு ஒப்பாக அல்ல. எத்தனை பேருக்கு வர மன விருப்பம் உண்டோ, எத்தனை பேர் என் சிலுவை எடுத்து மன விருப்பம் உண்டோ, எத்தனை பேர் எனக்கு பாடுபடலாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பெரிய ராஜ்யம் இருக்கு என்று கர்த்தர் சொல்ல காரியம். ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் சிருஷ்டிக்க போகிறேன். அது என் மனதில் இருக்கிறது, அது உண்டாகும். அது என் ஜனத்தை கொடுப்பதற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கா? பாவ சேற்றிலே, அழுக்கு சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, சபை என்று அறியாமல் இருந்த நம்மை, வாக்குத்தத்தங்களை கேட்டு பொன்னும் வெள்ளி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று சொல்லி உலகத்துக்குரிய வார்த்தைகளை கேட்டு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பிசாசின் கையிலிருந்து விடுவித்து கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாளில் பரலோகத்தை குறித்து மாத்திரம் பேசிக் கொண்டு இருப்பது என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருப்பது அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருப்பது ஒன்றுமே நிற்காது. இந்த உலகத்தில் பொன்னோ வெள்ளியோ பொருளோ ஒண்ணு நிற்காது. நீங்களும் நானும் நிற்க முடியாதுங்க, அழிக்கப்படுவோம். ஆனா அழியாத ஒரு காரியம் உண்டு, அது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களை தேவன் பரலோகத்துக்கு நேராய் அழைப்பதற்காக முதல்ல பால் கொடுக்கும் போல, தேனு கொடுக்கும் போல, சின்ன சின்ன கதைகள் மூலம், சின்ன சின்ன சண்டேஸ் கிளாஸ் மூலம், சின்ன சின்ன விடுகதை மூலம், சின்ன சின்ன சுவிசேஷம் மூலம், சின்ன சின்ன வழிகளிலே கர்த்தர் உங்களை சபையிலே இழுத்து கொண்டு வருகிறது. வேறொன்றுமல்ல, உங்களை ராணுவ வீரனை போல அடுத்து பயிற்சியை தருவதற்கு. நமக்கு பயிற்சி ஒன்றும் நமக்கு தேவையில்லை பாஸ்டர், இப்படி அங்க போட்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயிற்சி இல்லாவிட்டால் நாம் நாணங்கட்டு போய்விடுவோம். பயிற்சி சரியாய் செய்யாவிட்டால் சாத்தான் ஒருவனை வாழ வைக்க மாட்டான். ஆவிக்குரிய அடி வேற அறியாவிட்டால் ஜீவ தண்ணீரோடு இணைய முடியாது. ஆனபடி சபைக்கு ஆவியான சொல்லுங்க, நீங்கள் யுத்த களத்தில் நிக்கிறீங்க, கொஞ்சம் செவியை சாய்த்து கர்த்தர் இன்றைக்கு என்ன பேசவர் அதை கேட்டு நடந்தால் இந்த புது ஆண்டிலே சகல ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்க அநேக நன்மைகளை சபைக்கு கொடுக்க ஆண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நல்ல ஒரு சமாதானத்தின் ஆண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. நம்மை அழுக்கு சேற்றிலிருந்து அழைத்து சபைக்கு கொண்டு வரும்போது பல சபைக்கு நம்ம போயிருந்தோம், பல சபையில இருந்தோம், பல இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருந்தோம். ஆனா கடைசியாய் எப்படியோ கர்த்தர் உங்களை காப்பாற்றவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காய் கர்த்தர் இந்த சபையிலே அடியனுக்கு முன்னாய் உங்களை சிலரை கொண்டு வச்சிருக்கிறார். ஆமென். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 ஆண்டுகள் போச்சு, வருஷங்கள் கொஞ்சம் கழிந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு படிக்கிற பிள்ளையை நீங்கள் போல்ஸ் பண்ணி +2 படிச்சு, காலேஜ் படிச்சு, டிகிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் படிப்பதற்காய் நம்முடைய பிள்ளைகளை புஷ் பண்ணி கொண்டு இருக்கோம். என்னை புஷ் பண்ணுவோம் எல்லாரும் இல்ல, சில அற்பமான இந்த உலகத்திலே வாழ்வதற்கு 70 வருஷம் வாழ்ந்து அந்த பிள்ளை மரித்து நம்மை போல அடக்கம் பண்ணப்பட்டு பெய்விடுவான்னு தெரிந்து புஷ் பண்ணுகிறோம். அப்படியானால் நித்திய ஜீவனுக்கு நம்ம போக வேண்டுமானால் உங்க பிள்ளைகளை நீங்கள் எவ்வளவு புஷ் பண்ண வேண்டுமோ அத்தனை தூரம் புஷ் ஆக வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம வரும்போது என்ன நினைச்சு வந்தோம்? ஒரு தலைவலி போனா போதும், ஒரு நெஞ்சு வலி போனா போதும், பிள்ளை கல்யாணம் நடந்தா போதும், பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா போதும், ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கணும். இப்படி எல்லாம் தான் நம்ம ஒரு கால்குலேஷனோடு நல்லா இருப்பதற்காக இங்க வந்தது. அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? இங்க நல்லா இருப்பதற்கும் சமாதானம் இருப்பதற்கும் தோட்டத்தில் விளைச்சல் உண்டாவதற்கும் பாடுகள் நோய் இல்லாம வாழ்வதற்கு தான் இங்க சபைக்குள்ள வந்தோம்.
ஆனா சபைக்குள் வந்து சில காலம் கழியும் போது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த யுத்த களத்தை குறித்து நீங்கள் அறியாவிட்டால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீங்க. இந்த யுத்த களத்தை குறித்து சரியா புரியாம இருந்தா ஒருவரும் தப்ப முடியாது. ஆனபடி பெந்தேகோஸ்து அனுபவம் என்பது மரணமா ஜீவனா என்று சொல்லி ஒரு யுத்த களத்தில் ராணுவத்தை போல நிற்க நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். இந்த அனுபவம் நீங்கள் சரியா புரியாதனாலேயாக்கும் ஏதோ நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த கூட்டத்தின் மத்தியிலே ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயானவளோ ஆண்டவருடைய வார்த்தை அறிந்து ஆண்டவருக்கு நிற்க வேண்டும். நானும் ஒரு யுத்த சன்னத்தராக ஜோஷுவாவை போல ஒரு காலேப்பை போல நிற்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை எழும்பினா அந்த பிள்ளையோடு போராட சாத்தான் கண்டிப்பா வருவான். நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று கொஞ்சம் வளர்ந்து புரிந்து கொண்டு ஆத்மீகத்திலே பலப்பட்டு தேவனுக்காய் நான் நிற்பேன் என்று சொல்லி நீ உன்னை அர்ப்பணிக்க தொடங்கும் போது சாத்தான் உன்னோடு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிலர் அந்த யுத்தத்தில் நிற்க முடியாதபடி திருப்பி போறதுண்டு. சிலர் அந்த யுத்தத்தை செயல்பட முடியாது என்று சொல்லி அப்படி அடங்குவதுண்டு. சிலர் யுத்தத்தை செய்ய முடியாது என்று சொல்லி சபைக்கு வந்து போவோம் என்று சொல்லி அப்படி அமக்கிறதுண்டு. வந்து போவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபெயிலியர் ஆக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்க்க முடியாதுங்க. பரலோக ராஜ்யம் இலவசம் அல்ல. நம்முடைய ஜீவனை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான் பரலோக ராஜ்யம். பலபந்தமாய் இதிலே ஒரு சின்ன கூட்ட மக்கள் உண்டு, ஒரு சின்ன கூட்ட ஜனம் உண்டு. அவர்களுக்கு புரிந்து விட்டது, இனி நாசமோ மோசமோ பஞ்சமோ பட்டினியோ உபத்திரமோ வியாதியோ எது வந்தாலும் சரி சாத்தானுக்கு நான் இனி விட்டு கொடுக்க மாட்டேன், உலகத்துக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி சாத்தானோடு யுத்தம் செய்து ஜெயிக்கிற ஒரு சின்ன கூட்ட ஜனம் உண்டு. அது நீங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். யுத்த களத்தில் நிக்கிறீங்க, யுத்த களத்தில் நிக்கிறீங்க தேவ பிள்ளை. யுத்த பின்னிட்டு போனா தோற்று விடுவோம், பின்னிட்டு போக கூடாது. பின்னிட்டு போனா விழுந்து விடுவோம், பின்னிட்டு போனா நரகம் சம்பவிக்கும். நரகம் சம்பவிக்காமல் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் தேவன் அவனுக்கு வைத்திருக்கின்ற வேலை, அவங்களுக்கு வைத்திருக்கின்ற வேலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் ஊழியம் தொடங்குற காலத்தில் நினைச்சேன், சின்ன வசனம் எல்லாம் கொடுக்கறதான் ஊழியம், வேற ஒன்றும் கவலை இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன வசனங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு 10 நாள் பாஸ்டிங் இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசன வரத்தை எனக்கு தந்திருந்தா. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் வைத்து இப்படி இவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் நடந்து ஒரு 3 நாள் பெரிய பாஸ்டர்மார்கள் எல்லாம் வந்து பெரிய பாஸ்டிங் ப்ரேயர் போட்டிருந்தாங்க. இந்த 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயரில் நானும் கலந்துட்டேன். 3 நாள் நாங்கள் இரவும் பகலும் சாப்பிடாம கண்டு நிச்சயம். நான் கொஞ்சம் அந்த பாஸ்டிங் ப்ரேயரை அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கு ஒரு சரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. ரொம்ப வருஷம் ஆச்சு, முக்கியத்துவம் கொடுக்கல. கூட்டம் முடிந்த உடனே சரி ஓகே நமக்கு என்ன என்று சொல்லி நம்ம சாப்பிட்டோம், தூங்கணும். இரவில் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டேன். ஒன்று, நான் உருவாக்கின சில சாம்ராஜ்யம், நான் உருவாக்கின சில சபைகள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போகிறத பார்த்தேன். கொஞ்சம் நிற்குது, பகுதி நிற்குது, பகுதி தண்ணி கொண்டு போயிட்டு. இதை கண்டு அப்படியே இருக்கும்போது நான் இப்போ மெச்சோடு கிடையாது ஆவியில், எனக்கு ஊழியம் கற்றுத்தரவும் யாரும் இல்லை. ஒரு வலு சர்ப்பத்தை நான் பார்க்குறேன். என் தலைவனைக்கு அடியில் கிடக்குது வலு சர்ப்பம், பெரிய சர்ப்பம். இதை நான் சாடி விழுந்து பிடிச்சிட்டேன் கழுத்தில். இது என்ன கொத்திட்டு உடனே கொத்தின உடனே நான் இடது கை கொண்டு பிடித்து அதுக்கு உள்ளே கையை போட்டு எல்லா அதனுடைய வல்லமைகள் எல்லாம் இழுத்து வெளியே எடுத்து தள்ளனேன்.
தேவன் தந்த பலத்தினால நான் செய்ய வேண்டியது அந்த செய்தேன், அவ்வளவுதான். தேவன் தந்த பலத்தினால அதுக்கு செய்ய வேண்டியது செய்தேன், முழிச்சிட்டேன். என் மனைவி கிட்ட மாத்திரம் சொன்னேன், ஒரு கொடூரமான பிரச்சனை நடந்து விட்டது என்று சொல்லி. அவளுக்கு அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பக்குவதை கிடையாது. ஆனால் என் மனசுல பயங்கர பலவீனமாயிட்டு. பின்பு ஒரு 10 நாள் பாஸ்டிங் இருந்தாக்கும் நான் அதை ஜெயம் எடுத்து மீண்டும் கர்த்தரிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டேன். அப்போ ஆண்டவரை கர்த்தர் முதல் நாள் ஜெபம் செய்யும் போதே சொன்னாரு, நீ அனுபவம் இல்லை, உனக்கு ஊழியம் தெரியாது, நீ அசால்ட்டா இருந்த, அதனால நான் கண்டேன், இதை நான் மன்னிக்கிறேன், இதை மன்னிக்கிறேன், உன்னை மீண்டும் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினா உன்னை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லி வாக்கு தந்த பின்பு எனக்கு ரொம்ப கஷ்டம். 10 நாள் உபவாசம் இருந்து மீண்டும் அந்த வல்லமையை நான் தரித்து கொண்டேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அந்த சர்ப்பம் கடித்ததில்லை, அது சும்மா விடல. சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாய் ஒரு பலவீனம் என்னை தாக்கினது. அண்டை தாக்கின பலவீனம், அண்டை தாக்கின பலவீனம். அதை வைத்துதான் எங்க ஊருக்கு வந்து ஊழியம் செய்வேன், கார் ஓட்டுவேன், ராபகலா ஓட்டுவேன். சில நாள் விடிய காலம் வரை கார் ஓட்டிட்டு, சிலப்ப ஊழியம் செய்யவே முடியாது வலி, சிலப்ப கார் ஓட்டவே முடியாத வலி, சிலப்ப வசனம் பேச முடியாத வலி. சுமார் 4.5 ஆண்டு காலம் அந்த வலி என்னை இழுத்து கொண்டு போகும்போது சாத்தான் சொல்லுறான், உனக்கு இதோட முடிவு தான் சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சாத்தானை பார்த்து சொன்னேன், மரணமே இல்லாம என்ன உனக்கு பிரிக்க முடியாதுடா சாத்தான், இந்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி அவனுக்கு நான் எச்சரிப்பு கொடுத்து, பொல்லாத பிசாசை போ என்று சொல்லி விரட்டி விட்டு நான் ஜெபத்திலே காத்திருந்தேன். இடைவேளை ஆகும்போது ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னா, உன் ஜீவனை கொடுப்பியா? ஆமா, கண்டிப்பா. எதுக்கு இந்த ஜீவன்? இன்றைக்கு நீ சுகமாகுக என்று கர்த்தர் சொன்ன அன்றைக்கு அந்த வியாதி நீங்கி போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்றைக்காக எனக்கு தெரியும், ஐயோ ஒரு வசனம் சிலவங்களுக்கு தெரியாது, அடிச்சு முறிச்சு பேசுவாங்க, அடி ஒழுக்காய் சாத்தான் செய்கிற கிரியை தெரியாது, அடி ஒழுக்காய் உடைய தந்திரங்களை தெரியாது, எப்படி சபையை முறிக்கலாம், எப்படி மனுஷனை முறிக்கலாம், யுத்தத்துக்கு நிற்கிற பிள்ளைகளை எப்படி அடக்கலாம் என்று சொல்லி சாத்தான் கிரியை செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ போர்க்களத்தில் நிற்கிறாய், சரியா யுத்தம் செய். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளையாய் அடி எடுத்து வைக்கும் போது, ஒவ்வொரு ஸ்டெப் நீ வாழ வேண்டும் என்று முன்னேற அடிவெடுத்து வைக்கும் போது, ஒவ்வொரு ஸ்டெப்பாய் ஆத்மீகத்தை அறிய வேண்டும் என்று நீ கால் எடுத்து வைக்கும் போது, அவன் 10,000 ஸ்டெப் வரைக்கும் முன்ன போடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அவன் பயங்கரமான கிரியை, பொய்க்கு பிதா பயங்கரமான கிரியைகளை செய்து உன்னை எழும்ப விடாமல் இருக்கும் போது நீ சொல்ல ஒரே வார்த்தை, எனக்கு வித்தையை கற்றுக் கொடுக்க என் ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்பேன் சொல்லி நீ ஜெயம் எடுக்க ஆரம்பித்து யுத்தம் செய்வாயானால் கண்டினி யுத்தம் இருக்கும், நீ கண்டிப்பா ஜெயம் எடுக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா, ஆமென். அப்ப பவுல் ஊழியத்தில் தலக்கமுள்ள மனுஷன், அறிவுள்ள மனுஷன், சாத்தானுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்றும் அவருடைய ஊழியத்தில் நடந்த சம்பவங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர் அறிந்ததினாலே சின்ன பையனாய் இருக்கின்ற தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நீ கவனமா யுத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். என்ன சொல்ல, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா இருந்து தீங்கு அனுபவி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போர் சேவகனா இருந்து நல்ல தீங்கு அனுபவி. அப்ப சபையில வந்து 5 வருஷம் ஆன பின்பு, 6 வருஷம் ஆன பின்பு உங்களுக்கு இதே போல பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்து, பிசாசுனை நொறுக்கி, பிசாசுனை துன்பப்படுத்தி, பிசாசு பல கிரியைகளை செய்து, அதிலிருந்து நீ புரிந்து கொள்வாய், நான் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறது. ஆனபடி இயேசு என்னோடு இல்லாவிட்டால் யுத்தம் செய்ய முடியாது, இயேசு என்னோடு இருக்காவிட்டால் ஒரு காரியம் ஜெயம் எடுக்க முடியாது என்று சொல்லி எந்த இடத்திலே உன்னை தாழ்த்தி கொண்டு சாத்தானோடு யுத்தம் செய்ய இயேசுவை முன்வைக்கிறையோ அன்று முதல் உன் வாழ்க்கைக்கு மாற்றம் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா,
அரகுற விசுவாசியா இருக்கிறதுனாலேக்கும் உங்க வீட்டின் அடிச்சுவரை சாத்தான் பிடுங்கி போட்டு இருக்கிறது. கற்றுக் கொடுக்கிறதை சரியா புரியாம உலகத்திலே வாழ்கிறதுனாலேக்கும் உங்க வீடை ஒரு சாம்பலை போல சுடுகாடாக்கி போட்டிருக்கிறது. கற்றுக் கொடுக்கிற வல்லமை உள்ள வார்த்தையை சரியா நீங்கள் செயல்படுத்தாம இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சந்தோஷம் நிம்மதி இல்லாம அடிச்சவரை தோண்டி போட்டிருக்கான். இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, தேவ பலனை தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா. தீங்கு அனுபவி சொன்ன என்ன? ஹல்லேலூயா. ஒரு யுத்த வீரன் அவனுடைய டியூட்டி காலம் 50 வயசோ 60 வயசோ நரக வேதனை படுகிறது போல அத்திமிகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீ உயிரோடு இருக்கும் காலம் இயேசுவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் காலம் மரணம் வரை, இந்த மூச்சு போகும் வரை நீ நல்ல ஒரு போர் சேவகனாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் சாத்தானை ஜெயித்து, சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயித்து, வசனத்தை அறிந்து, ஞானம் அறிந்து, சாத்தானுடைய கிரியைகள் நீங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயல் தரித்து நிற்கும்போது கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காய் அழைப்பதற்காய் இந்த இடத்திலே வைத்திருக்கார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். நீங்கள் அதை சரியாய் செய்யவில்லை, சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, சரியா பயன்படுத்தவில்லை. இப்போது அந்த வேலை களத்தில் இறங்கினால் கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு ஒரு மெச்சோடு வயதாகும் போது நீ அந்த பிசாசை எதிர்த்து நின்று பின்பு உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் தருவார். அதுக்கு சபை ஆயத்தமாக கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போர் சேவகனுக்கு என்னெல்லாம் வேணும்? ஆமென். தலைக்கு தலை சீராய் வேணும், மார்க்கவசம் வேணும். எதுக்கு? வெட்டோ குத்தோ ஏதாவது வந்தால் அந்த மார்க்கவசம் தாங்கும். பாதரட்சை வேணும். எதுக்கு? நீ போற இடத்துல ஏதாவது சத்துரு வைத்திருந்தால் இந்த பாதரட்சை எதிர்கொள்ளும். ஆமென். இன்னொன்று, இது ஒரு சுவிசேஷத்தின் பாதரசை. அல்லேலூயா. போட வேண்டும். ஆயத்தமாக. வயசாச்சு இல்ல, நாட்கள் ஆச்சு இல்ல. சகோதரி, நீ 2 வீட்டுக்கு சொல்லணும் சுவிசேஷம், உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும் சுவிசேஷம், உன் புருஷனுக்கு சொல்லணும் சுவிசேஷம். நீங்க சொல்ல வேண்டும் சுவிசேஷம், நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பட்டயம். சாத்தான் கொண்டு வருகிற திட்டத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 எதிர்த்து சுவிசேஷம் என்ன போல இந்த பட்டயம் கொண்டு அவனை வெட்டி போட வேண்டும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ இதிலே ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஒரு ஜோசுவாக, ஒரு போர் வீரனாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு காளையப்போவாக உங்களை ஒரு போர் வீரனா அழைக்கிறார். அப்ப போர் வீரன்கிட்ட என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் பேசுவாரு, ஆண்டவர் இடைபடுவாரு, ஆண்டவர் புத்தி சொல்லி தருவாரு, ஆண்டவர் ஞானத்தை சொல்லி தந்து உன்னை தினம் போர்க்களத்தில் விட்டு அவர் அழகு பார்க்கிறதான் ஆண்டவருடைய வேலை. அந்த வேலையை நாம் செய்யாமல் இருந்தால் போர்க்களத்தில் நிற்க முடியாது. ஆமென். அந்த மஸ்கரில் வந்த சகோதரன் ஒரு உயர்ந்த வேலையில் இருந்த ஆளாக்கும். நல்ல மனுஷன், கர்த்தருக்காக கொடுக்கிறதில்ல, ஓடுறதில்ல. இந்த ஹிந்தி மக்களுக்கு எல்லாமே அவங்க மனைவி தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க செய்திக்கு. பட் நான் சொன்னேன், வேலையை விடக்கூடாது பிரதர்னு சொன்னேன். வேலையை விடக்கூடாது. பல முறையும் கேட்பார், வேலையை விடக்குள்ள காலம் அல்ல, வேலையில் பிரச்சனை உண்டு, விடக்கூடாது என்று சொல்லும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு வேலையை அந்த வாக்குகள் சரியில்லைன்னு சொல்லி வேலையை விட்டா இன்னைக்கு வர அவர் நோந்து நின்றது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு வர அவர் நோந்து நின்றது கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலை எனக்கு அதிகம் தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு வர அந்த நோந்து நிற்க முடியாது, அப்படி நிற்கிறாங்க.
அப்ப போர்க்களத்தில் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், இது எப்படி நடக்கும், இதில் என்ன இருக்குது, கத்தகதுக்குள்ள முடிவென்ன, யுத்தத்தில் ஜெயம் தருவாரா தோல்வி தருவாரா என்று அறிந்து சரியா யுத்தம் செய்வன் கண்டிப்பாக அவன் ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் யுத்த காலத்தில் நிற்கிறதாக்கும் என்று பரிசுத்த ஆவியார் சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்போ நீ தீங்கு அனுபவிக்க கத்தர் அழைக்கிறார். நம்ம நினைச்சோம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது வீடும் கட்டி ஒரு மனைவியெல்லாம் உண்டாகும், பிள்ளைகள் எல்லாம் உண்டாகும், இனி பின்ன சுகமாக இருக்கலான்னு நினச்சோம், பின்ன சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சோம். எப்படியோ பெண்ணுங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கும் போல தோணுதுன்னு நினச்சோம். இல்லை இல்லை, அல்லேலூயா. நிம்மதியாக இருப்பதற்கல்ல, தீங்கு அனுபவிப்பது கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தீங்கு அனுபவிப்ப அழைத்த இயேசு கிறிஸ்து என்ன தீங்கு அனுபவித்தாரோ அந்த தீங்கை சபை அனுபவித்து தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர அந்த தீங்கை அனுபவிக்காம போக முடியாது. நீங்களும் தீங்கு அனுபவிப்பதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். நோயோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அதன் மத்தியிலே ஊழியம் செய்வேன், துன்பத்தின் மத்தியிலே ஊழியம் செய்வேன், உபத்திரத்தின் மத்தியிலே ஊழியம் செய்வேன், நோயின் மத்தியிலே ஊழியம் செய்வேன். என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். என் கடமையை நிறைவேற்றி சில பிள்ளைகளை மீட்டெடுப்பேன். சாத்தானுடைய தலையை எனக்கு தந்திருக்கின்ற அதிகாரத்தை வச்சு, எனக்கு தந்திருக்கின்ற வேலையை வச்சு, எனக்கு தந்திருக்கிற ஜெப வாழ்க்கை வச்சு நான் சாத்தானுடைய தலையை நசுக்கி அந்த ஜீவ கிரீடத்துக்கு சொந்தமாவேன் என்று சொல்லி நினைக்க அத்தனை பிள்ளைகள் கரங்களை தட்டி இந்த உபத்திரத்துக்கு ஒப்புக்கொடு. உபத்திரத்துக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், தேவன் தருகிற உபத்திரத்தை ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்க தொடங்கும் போது கர்த்தர் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க போறார், அழிக்க போறார், அழிக்க போறார். நேற்று வரை உபத்திரத்தில் வைத்திருந்த அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. புதிய உறுப்புகள் உண்டாகும், புதிய பலன் உண்டாகும், புதிய ஹார்ட் உண்டாகும், புதிய கிட்னி உண்டாகும். உன்னை தோற்கடித்துக் கொண்ட எல்லா கேன்சர் சக்தி மாறி புதிய பலத்தை தர என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். பூடாரா தேனா ஷஹதிரா பூடாராபா லிகாபா லதரா ஷகாபா பாபா தரகா லிகாமானா தரகா பாபா ஷபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யுத்தக்களம் எப்படி உள்ள யுத்தக்களம்? கடலை பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் மேல அழகா இருக்கும், போட்டெல்லாம் போகும், எல்லாம் போகும். ஆனா அடியில ஒரு ஒழுக்கு இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அடி ஒழுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடி ஒழுக்கில் அகப்பட்டா தப்ப மாட்டாங்கன்னாக சொல்லுறது. ஹல்லேலூயா. கேட்டிருக்கீங்களா? அது பெரிய ஆறுகளில் இருக்கும், சில இடத்துல சுழலி இந்த சுழல் விழுந்துட்டு இருக்கும், அதில் அகப்பட்ட தப்ப மாட்டாங்க. இப்படி எல்லாமே கடல்ல இருக்கிறது போலதான் நீங்கள் கர்த்தருக்காய் சரியாய் ஆத்மீக யுத்தத்தை அறிந்த உடனே அடி ஒழுக்காய் கிரியை செய்வான். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? கை வசுங்களே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கத்தான் பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. முகம் பார்த்து பேசுறதுனால அல்ல, முகம் பார்த்து சண்டை பிடிக்கிறதுனால, முகம் பார்த்து கோபப்படுறதுனால, முகம் பார்த்து ஏதோ செய்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மோட முடிஞ்சிடும். ஆனா அந்த அடி ஒழுக்கான சாத்தானுடைய தந்திரம் இருக்குல்ல, அதாக்கு உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கி போடுறது. புரிந்தவங்க கரங்களை தட்டி. அந்த அடி ஒழுக்கு உன்னை சஞ்சலப்படுத்துக, வேதனைப்படுத்துக, நிம்மதி இல்லாப்படுத்துக, உபத்திரப்படுத்துக, ஆக்சிடென்ட், போராட்டம், கலக்கத்தை உண்டாக்குற அடி ஒழுக்கான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. லைட்டை சொல்லி கொடுத்து முடிக்க அடி ஒழுக்கு. கணவன் மனைவி நல்லா பேசி சிரிச்சுட்டே இருப்பீங்க. கணவனுக்கிட்ட சாத்தான் சொல்லுவான், இதை ஒன்று நம்பாத, இதை ஒன்று நேசிக்காத, ஒரு அடி ஒழுக்கு உண்டாக்கி கொடுப்பான். புரியுதா? இது கணவன் செய்கிறதல்ல, சத்துரு செய்கிறது அடி ஒழுக்கு. அல்லேலூயா. பிரைஸ். சில குடும்பத்தில் நல்லா ஜாலியா நல்லா இருப்பாங்க வீட்டில், ஆனா திடீர்னு மனைவி கிட்ட ஒரு அடி ஒழுக்க உண்டாக்குவேன். அடி ஒழுக்க உண்டாக்கி உன்னை சுக்கு சுக்காய் உடைச்சு நொறுக்கி போடுவான். சில இடத்துல
நம்முடைய சகோதரர்களை கொண்டு ஒரு அடி ஒழுக்கு உண்டாக்குவான். சில இடத்துல பல பல அடி ஒழுக்குகளை உண்டாக்கி வருவான். வேலையில், தொழில, பிசினஸ்ல உன்னை நிம்மதி இல்லாதபடி அடி ஒழுக்கு உண்டாக்கி உன்னை உயிரோட விழுங்க பார்ப்பான். அதை எல்லாம் நீ ஜெயித்தேன்னு சொன்னா நேரே போராட வருவான். அதான் சாத்தான் கடைசி நேரே போராட வருவான். இயேசு கிறிஸ்துவிட்ட கெத்செமனே தோட்டத்தில் கடைசியா நேரே போராடினது போல உன் மாம்சத்தோடு போராடும் போது யுத்தம் செய்வதற்குள்ள பலத்தை இப்போது ஆயத்தப்படுத்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளை நம்மிடத்தில் உங்களிடத்தில் அப்படி ஒரு யுத்தத்தை நீங்கள் இன்னும் வரை செய்யாவிட்டால் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க என்றது அர்த்தம். நீங்களும் அந்த யுத்தத்தை அறிந்து நீங்கள் நிற்காவிட்டால் உங்க ஜீவக்கிரீடம் தெரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தினம் போராடி அழுகையோடும் வேதனையோடும் பாரத்தோடும் தினம் ஆத்மாவுக்காய் போராடி ஒரு ஜனத்தை அழிக்க கொடுக்காது என்று சொல்லி உன் வீட்டுக்கோ வெளியே யாருக்கா நீ போராடுகிறாயோ அப்போது உனக்கு ஒத்தாசை வரும். ஜீவ கிரீடம் ஒவ்வொரு ஸ்டெப்பை நீ ஜெயம் எடுக்கும் போது அது வரும் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 50 வயசாகும் போது சொல்லுவேன், நான் தீங்குக்கு ஆயத்தமா இருக்கேன், நான் தீங்கை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறேன். இனி எனக்கு உலகம் வேண்டாம், இனி உலகத்தில் எந்த சிற்றின்பம் எனக்கு வேண்டாம், மதுபானமோ வேசித்தனமோ உலகமோ ஒண்ணும் எனக்கு வேண்டாம், நான் உமக்காக வாழ்கிறேன் சொல்லி நீ ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கும் போது உனக்கு தெரியும் சாத்தான் என்ன கிரியை செய்கிறான், எப்படியெல்லாம் கிரியை செய்கிறான். அதை எல்லாம் வெல்லுவதற்குள்ள தேவ கிருபை பரலோக ராஜ்யத்திலிருந்து உனக்கு தேவையான பலன் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் உனக்கு தெரியும் 2 நாள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், 3ஆம் நாள் கண்டிப்பா பிரச்சனை உண்டாகும். இத்த காலத்தில் ஆயத்தமாகுவேன். பின்பு ஒரு 5 நாள் சமாதானமா இருக்கும். நீ புரிஞ்சு கொள்வ ஒரு யுத்தம் சாத்தான் இந்த சமாதானத்தில் கொண்டு வருவான். அதை அறிந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாய் அறிந்து யுத்தத்துக்கு பழகிறது போல நீ ஜெபத்தில் பழக பழக சாத்தானுக்கு தெரியும் நம்ம என்ன யுத்தம் செய்தாலும் கண்டுபிடிப்பான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தம் கேயாசி காலத்தில் தீர்க்கதரிசி எலிசா காலத்தில் வரும்போது குதிரைகளும் படைகளும் வரும்போது சீரியா தேசத்தில் இருந்து ஒரு பெரிய சேனை படைகள் வரும்போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேயாசி யுத்தத்தை பார்த்து குதிரைகளை பார்த்து படைகளை பார்த்து ராணுவ வீரர்களை பார்த்து அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி இடத்திலே அந்த கண்ணை ஆவிக்குரிய தெளிவுள்ள கண்ணை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். தீர்க்கதரிசி தெளிவுள்ள கண்ணிலே ரதங்களும் குதிரைகளும் நிக்கிறத பார்க்கிறாரு, தேவதூதர்கள் இறங்கி நிக்கிறத பார்க்கிறார். ஆனா இவனுடைய கண்களில் வெறும் சீரியா படைய மாத்திரம் தான் பார்த்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போதான் தீர்க்கதரிசி சொல்ல, ஆண்டவரே இவன் பயந்து இருக்கான், இவன் பயந்து புலம்புகான், இவன் பயந்தாங்கொள்ளி, இவனுக்கு என்னுடைய கண்ணை திறந்து கொடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கண்ணை திறந்து கொடுக்கும் போது புரிந்தது ஒரு பெரிய சேனை கூட்டம் எலிசாவை சுற்றி நிற்கிறது. அதே போல யுத்த களத்தில் இருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவருக்கு நீ ஜீவிக்க வருவாயானால் கடைசி வரை உனக்கு யுத்தம் உண்டு. உன்னை தாங்க அநேக தேவ தூதர்கள் உன் வீட்டிலும் வெளியிலும் உன் யாத்திரையிலும் சபையிலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சோதனையில எழும்ப முடியாம விழுந்து அழும்போது கர்த்தர் சொல்லுவா, நான் உன்னோடு இல்லையோ, நீ திடன் கொண்டு என்று கர்த்தர் சொல்லுவ. கரங்களை தட்டி, நான் உன்னோடு இல்லையோ, நீ எனக்காய் யுத்தம் செய்தா, எனக்காய் வாழ்ந்தா, நான் உன்னோடு இல்லையோ, நீ யுத்தத்தை ஜெயிக்க முடியுமோ? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அழியக்கூடாது மக்களே, வாலிப பிள்ளையை நீ அழிந்து போகக்கூடாது.
இந்த வாலிபத்தில் நீ யுத்தம் செய்து படித்தால் தாவீதை போல உன்னை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைக்கிற நாட்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடி உள்ளுக்கு அவனுக்கு தெரியும் யாரை மறைச்சு போட வேண்டும் என்று சொல்லி. அப்படி பிரியமான சபையே, நீ யுத்த களத்தில் நிற்கிறீங்க. ஏதோ 2 நாள்ல சமானம் கிடைக்கணும் நம்பாதீங்க. 3 நாள்ல நிம்மதியான நினைக்காதீங்க. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த நிம்மதியான நினைக்காதீங்க. இல்லை இல்லை, நீங்கள் யுத்தத்தை படித்து யுத்தம் செய்து ஜெயித்த பின்பு நீங்க சொல்லணும் மகளுக்கிட்ட, இப்படி நீ யுத்தம் செய்து பழகுன்னு சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்கிட்ட இப்படி யுத்தம் செய்து பழகுன்னு சொல்லி அவர்களுக்கும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து யுத்தம் செய்ய வைத்தால் இவர்கள் உன்னதமான பதவியிலே வருவார்கள். காலேப் ஜோஷுவா 2 பேரும் யுத்தம் செய்து அவர்கள் பெரிய இடத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. கானானிலே மகத்துவமான இடத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீ சின்ன வயதில் யுத்தம் செய்து காலகட்டம் நேரிடும் போது உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை வைப்பார். உயர்ந்த படிப்புண்டாகும், உயர்ந்த பட்டம் உண்டாகும், உயர்ந்த வேலை உண்டாகும், உயர்ந்த இடத்துல பெண் உண்டாகும், உயர்ந்த இடத்துல ஆண்கள் உண்டாகும். சகல இந்த தலைமுறைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் உன்னை மாற்றவும் செய்வார். அல்லேலூயா. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். பெரிய ஜாதியாய், பெரிய அதிகாரம் உள்ளவர்களாய், பெரிய அதிகாரம் உள்ளவர்களாய், பெரிய உயர்ச்சையிலே, ஆவிக்குரிய உயர்ச்சையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வைப்பார். உயர்ச்சையிலே கொண்டு வைப்பார். உயர்ச்சையிலே கொண்டு வைப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய உயர்ச்சையிலே கர்த்தர் கொண்டு வைப்பார். உன் சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். உன் விதியை மாற்றி எழுதுவாய். கர்த்தர் சொல்லுவார், நீ எனக்காக போர் செய்தே இல்ல, எனக்காக யுத்தம் செய்தே இல்ல, எனக்காக வாழ்ந்தே இல்ல, எனக்காக ஜீவித்தே இல்ல, வந்த அடி ஒழுக்கு எல்லாம் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்தபடினாலே உன் தலைமுறைகளை கம்பீரமாய் நான் உயர்த்துவேன் சொல்லி உன் பிள்ளைகளை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கும்படி வருங்காலம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி நீ போர் சேவகராக இருந்து தீங்கு அனுபவிக்க தேவ சபையை அழைக்க நாம் சேர்ந்து தீங்கை அனுபவிக்க ஆரம்பிப்போமானால் அந்த தீங்கு வரும் நாள்ல உன்னை அழிக்காது நித்திய ஜீவனிலே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அதிகாரி அவனை மாற்றுவார்.